அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6th சயின்ஸில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இதிலிருந்து ஒரு முக்கியமான 18 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, முதல் கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றும் நிகழ்வின் பெயர் என்ன? நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றும் நிகழ்வு ஆவியாதல் நிகழ்வாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாற்றங்களை பற்றி தான் இதில் முக்கியமாக பார்ப்போம். நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றும் நிகழ்வு ஆவியாதல் என அழைக்கப்படுகிறது. கூற்றுகளை ஆராய்க. பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு மாற்றம் எனப்படும். விதை முளைத்தல் என்பது ஒரு மெதுவான மாற்றமாகும். பொருளின் ஆரம்ப நிலை என்ன, இறுதி நிலை என்ன, இதில் இருக்கிற வேறுபாடு தான் மாற்றம். பொருள் விதை முளைத்தல் என்பது ஒரு மெதுவான மாற்றம். இது பார்த்திங்கன்னா இரண்டுமே சரியான கூற்றாகும். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதற்கு என்ன? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல், இதற்கு நம்ம கற்பூரத்தை சொல்லுவோம் பதங்கமாதல். திடப்பொருள் நேரடியாக வாயுவாவது பதங்கமாதல் என அழைக்கப்படுகிறது. உதாரணம் பார்த்திங்கன்னா கற்பூரம், நாப்தலின் உருண்டைகள் அப்படிங்கிறதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். கூற்று மற்றும் காரணம். கூற்று: நீர் ஒரு பொது கரைப்பானாகும். காரணம்: அது பெரும்பாலான பொருட்களை தன்னுள் கரைக்கும் திறன் கொண்டது. இதில் இரண்டு கூற்றுகளுமே சரி. இதில் சர்வ கரைப்பான்னு சொல்லுவோம் நீரை. நீர் மிக அதிகமான பொருட்களை தன்னுள் கரைப்பதால் அது சர்வதேச கரைப்பான் அல்லது பொது கரைப்பான், சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது. தொட்டால் சினிங்கி தாவரம் தூண்டப்படும் போது இலைகள் மூடுவது எவ்வகை மாற்றம்? இலைகள் தொட்டால் சினிங்கிய தொட்ட என்னாகும்? இலைகள் மூடும். இது எவ்வகை மாற்றம்னா வேகமாக மாற்றம். தொட்டவுடன் இலைகள் சுருங்குவது நொடிப்பொழுதில் நடக்கும் என்பதால் இது வேகமான மாற்றத்திற்கு உதாரணமாகும். சர்க்கரை கரைசலில் சர்க்கரை என்பது என்ன? கரைப்பானா, கரைபொருளா, கரைசலா, கலவையா? சர்க்கரை கரைசலில் சர்க்கரை என்பது கரைபொருள் ஆகும். ஒரு கரைசலில் கரைக்கப்படும் பொருள் கரைபொருள் ஆகும். கரைக்கும் திரவம் கரைப்பான். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைசல கரைபொருள் சர்க்கரை, கரைப்பான் எதுன்னு பார்த்திங்கன்னா நீர் தான் கரைப்பான் ஆகும். காகிதம் எரிதல் என்பது எவ்வகை மாற்றம்? கண்டிப்பாக காகிதம் எரிஞ்சால் அதை மீட்க முடியாது, மீளா மாற்றம். எரிந்த காகிதத்தை மீண்டும் காகிதமாக பெற முடியாது என்பதால் இது மீளா மாற்றமாகும். பனிக்கட்டி உருகி நீராக மாறுவது இது என்ன மாற்றம்? பனிக்கட்டி உருகி நீராக மாறுவது மீள் மாற்றம். அந்த நீரை நம்ம என்ன பண்ணலாம், மீண்டும் குளிர்விச்சா என்ன ஆகும்? அது பனிக்கட்டியாக கிடைச்சிரும். அதனால் இது பார்த்திங்கன்னா பனிக்கட்டி உருகி நீராக மாறுவது மீள் மாற்றம். மறுபடியும் அதை குளிர்விச்சா நம்மளுக்கு பனிக்கட்டி கிடைக்கும். இது மீள் மாற்றத்திற்கு உதாரணமாகும். இரும்பு துருப்பிடித்தல் என்பது எவ்வகை மாற்றம்? இரும்பு துருப்பிடித்தல் இது பார்த்திங்கன்னா மெதுவான மாற்றம். இரும்பு துருப்பிடிக்க நீண்ட காலம், சில நாட்களாகும், சில மாதங்களாகும் எடுக்கும் என்பதால் இது இரும்பு துருப்பிடித்தல் என்பது மெதுவான மாற்றமாகும். தயிர் பாலாக மாறுவது சாத்தியமா? தயிர் பாலாக மாற முடியாது. பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். தயிரை மீண்டும் நாம் பாலாக மாற்ற இயலாது. அப்போ பார்த்திங்கன்னா தயிர் பாலாக மாறுவது ஒரு சாத்தியம் கிடையாது. மத்தாப்பு வெடித்தல் என்பது எவ்வகை மாற்றம்? மத்தாப்பு வெடித்தல் இது வேகமான மாற்றம். குறைந்த நேரத்தில் நிகழும் மாற்றங்கள் வேகமான மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. காந்தம் இரும்பூசியை கவர்வது எவ்வகை மாற்றம்? காந்தம் இரும்பூசியை கவர்வது ஒரு இயற்பியல் மாற்றம். பொருளின் வேதியியல் பண்புகளின் மாற்றம் ஏற்படாமல் அதன் நிலையில் மட்டும் ஏற்படும் மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இயற்பியல் மாற்றம் என்று அழைக்கிறோம். அடுத்தது பொறுத்துக பாருங்க. உறைதல் என்னாகும்? ஆவி சுருங்குதல், ஆவியாதல், உருகுதல். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். உறைதல் உதாரணம் நீர் பனிக்கட்டியாக மாறுதல். ஆவி சுருங்குதல் நீராவி நீராக மாறுதல். ஆவியாதல் நீர் நீராவியாக மாறுதல். உருகுதல் பனிக்கட்டி நீராக மாறுதல். இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு, திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு பொருள் மாறுவதால் இது, அதாவது பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றமாகும்.
பால் தயிராக மாறுவது எவ்வகை மாற்றம்? பால் தயிராக மாறுவது மீளா மாற்றம். பால் தயிராக மாறிய பின் மீண்டும் பழைய நிலையை பெற முடியாது என்பதால் இது மீளா மாற்றத்திற்கு உதாரணம். கீழ்கண்டவற்றுள் எது விரும்பத்தக்க மாற்றம்? இதில் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் மாற்றம், நாம் விரும்பும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. காற்று மாசுபாடு மற்றும் அமிலமலை எவ்வகை மாற்றம்? காற்று மாசுபாடு அமிலமலை எல்லாம் என்ன ஆகும்? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் தான் காற்று மாசுபாடு மற்றும் அமிலமலை பார்த்திங்கன்னா மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமாகும். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதில் பால் தயிராகிறது மீளா மாற்றம், ஒளிச்சேர்க்கை இயற்கையான மாற்றம், குளுக்கோஸ் கரைதல் உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் தான் தவறு. குளுக்கோஸ் நீரில் கரைவது ஒரு இயற்பியல் மாற்றம். கரைதல்ங்கிறது இது வேதியியல் மாற்றம் கிடையாது. அதனால் குளுக்கோஸ் கரைதல் என்பது வேதியியல் மாற்றம் என்பது தவறு. அது பார்த்திங்கன்னா இயற்பியல் மாற்றம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம முக்கியமான ஒரு வினாக்களை நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களில் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.